ஹாய் வணக்கம். ஹாப்பி மாட்டுப் பொங்கல். இது பார்ட் 2 வீடியோங்க. பார்ட் 1 வீடியோ ஏற்கனவே போட்டாச்சு. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இதில் தேவையான அளவு எண்ணெயும் நெய்யும் விட்டுட்டு மசாலா ஐட்டம்லாம் போட்டுட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, புதினா எல்லாம் போட்டு வதக்கியாச்சுங்க. அடுத்தது நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, தக்காளி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வாங்க அதுக்குள்ளே நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, இப்போ பொரிச்ச சிக்கன் செய்யலான்னு இருக்கேங்க. அதுக்கு தேவையான சிக்கனை எடுத்து வச்சாச்சு. மசாலாவும் சேர்த்து கலந்துட்டேங்க. மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு, கரம் மசாலா, சிக்கன் மசாலா எல்லாம் போட்டு கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவும் போட்டு தயிரும் சேர்த்து நல்லா ஊற வச்சாச்சுங்க. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. சிக்கனும் போட்டு நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இதையே நம்ம எடுத்து சாப்பிட்டோம்னா வறுத்த சிக்கனுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. நல்லா வதங்கிடுச்சு. இதில் உப்பு மசாலாலாம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்த்துக்கணும். இதில் பார்த்திங்கன்னா இது டபரா பிரியாணின்றதுனால நான் ஃபஸ்ட்டு அரிசி போடலைங்க. ஏற்கனவே நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். குக்கரில் வேறு எதுனா பாத்திரத்தில் செய்யும்போது இந்த மசாலா கூட நம்ம என்ன பண்ணணும், அரிசியை போட்டு நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறமா தான் தண்ணி சேர்க்கணும்னு சொல்லுவேன். இது டபராவில் செய்கிறதுனால ஃபஸ்ட்டு தண்ணியை சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்து கலர் பொடியும் கொஞ்சம் சேர்த்தாச்சு. நல்லா கிளறி விட்டு அது நல்லா கொதித்து வரட்டும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த சிக்கன் 65 இருக்குது இல்லைங்களா, அதை நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் பொரிச்ச சிக்கன், அது சிக்கன் 65ல் பொரிச்ச சிக்கன் சரிங்களா. இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்குது. எவ்வளோ நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த தண்ணியெலாம் பார்த்திங்கன்னா அளவு கிடையாதுங்க. தோராயமாக தான் நான் எப்போவுமே செய்வேன். இப்போ அரிசியை நம்ம போட்டுக்கலாங்க. இந்த அரிசிலையும் கொஞ்சமாக தண்ணி இருக்குது சரிங்களா. அரிசியை நம்ம போட்டு நிறையலாம் கிளறக்கூடாது, லைட்டாக கிளறி விடணுங்க. போட்டுக்கலாம். அரிசி தேவையான அளவு இருந்தது, ஊற வச்சாச்சு, போட்டாச்சு. அரிசியை போட்டாச்சு. அது மீதம் இருக்கிற தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு லைட்டாக கிளறி எடுத்துக்கலாங்க. நிறையெல்லாம் கிளறக்கூடாது, லைட்டாக கிளறி இதை போட்டுன்னு ஒரு சைடு வெந்துகிட்டே இருக்கும். மிச்சம் இருக்கிற தண்ணியை ஊற்றியாச்சு. இப்போது எல்லாம் தண்ணியெல்லாம் சேர்த்துட்ட பிறகு மசாலாலாம் கரெக்டாக இருக்கா நம்ம செக் பண்ணிக்கணும். உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லிவிட்டு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிடலாங்க. அது பாட்டுன்னு ரெடி ஆகிட்டே இருக்கட்டும். இப்போ அந்த ரெடி ஆகிற டைமில் நம்ம செகண்ட் பார்ட்டு சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, பொரிச்ச சிக்கன். அந்த பொரிச்ச சிக்கனை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். வாங்க இதை பாருங்கள். எல்லாம் இன்னொரு முறை நம்ம கிளறி விட்டுக்கலாம். ஏற்கனவே நல்லா ஊறிடுச்சு. இன்னொரு முறை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த சைடு பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா கொதிக்குதுங்க. அது போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. போட்டாச்சு. பாருங்கள் எப்படி பொரிஞ்சு வருது. அதே டைமில் இன்னும் கொஞ்சம் போடும்போது அந்த எண்ணெய்லாம் கீழே சிந்திருச்சுங்க. அதை பாருங்கள் சிந்திருச்சு. இது பாட்டுன்னு வெந்துகிட்டே இருக்கும். இது பார்ட் 1 வீடியோ ஏற்கனவே போட்டாச்சுங்க. அதனுடைய கண்டினியூ தான் இந்த பார்ட் 2 வீடியோ. இதனுடைய தேர்டு பார்ட்லேயும் இன்னொரு டிஷ்ஷை நான் செய்ய போகிறேங்க. தேர்டு 4th பார்ட்டும் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பாருங்கள்.